பலகுற நிகழ்ச்சி ஒரு 2 நாளா நிகழ்ச்சி இருந்ததுனால இந்த தொண்டை ப்ராப்ளமா இருக்கு. நிகழ்ச்சியில் சில குறைகள் ஏற்பட்டால் மனம் பொறுக்குமாறு கேட்டு நிகழ்ச்சியில் முதலாக நம்மெல்லாம் கிரிக்கெட் கமெண்ட்ரி ஹிந்தியில இங்கிலீஷ்ல தமிழ்ல கேட்டிருப்போம். இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மறைந்த அமரர் திருமுருகர் திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னா எப்படி இருக்கும்? அருவாய் உருவாய் குருவாய் கருவாய் முருக வருவாய். இது அளவோடு வந்த பண்டு ஆப்சைடி வந்த பண்டு. வாரியவர்களே, இப்போ ஒரு பந்து வேகமாக விழுந்திருக்கு. அந்த பந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றது? சிக்ஸர் அடித்து வாழ்வாரே வாழ்வார், பற்றெல்லாம் சிங்கிள் ரன்னோடிய ஷவர். வாரியவர்களே, இப்போ ஒரு பந்து ஒரு பவுன்சர் பந்து விழுந்திருக்கு. அந்த பந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றது? எம்பெருமான் தந்தன் சொல்றேன், அது பண்டே அல்ல பழனிமலை அல்ல தூங்குற. இனி அடுத்து முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று கிரோஷன் கேட்டார். மண்ணெண்ணெய் ரேஷன் கடைதன்னை அடைந்து தென்னை போல் வளர்ந்த ஒருவன் பார்த்து கேட்டான் என்னை, ஐயா என்ன எண்ணெய் வேண்டும்? நல்லெண்ணெயா கல்லெண்ணெயா என்றான். அதற்கு நான் சொன்னேன், ஐயா நல்லெண்ணெய் நமக்கு உதவாது, கல்லெண்ணெய் கட்டுபடி ஆகாது, மண்ணெண்ணெய் உண்டாயின்றேன். அதற்கு அவன் சொன்னான், ஐயா நானும் நல்லெண்ணெயோ நம்மிடம் உண்டு, கல்லெண்ணெயோ கடைக்குள்ளே உண்டு, பாமாயில் என்ற ஒரு பகட்டு எண்ணெயும் பலகனி உண்டு, மண்ணெண்ணெய் இல்லை, என்ன செய்ய சொல்கிறீர்கள் இல்லை என்றார். அதற்கு நான் சொன்னேன், ஐயா நானும் உன்னிடம் கேட்டது நாளிலிருந்து வெண்ணெய் அல்ல, உன் வீட்டு பெட்டகத்தில் இருந்த பொன்னை அல்ல, உன் உடலில் இருந்த கண்ணை அல்ல, மண்ணெண்ணெய் என்று. அதற்கு அவர் மீண்டும் மறுத்து சொன்னார், ஐயா என்னை கேட்டாலும் தருவேன், என் பொன்னை கேட்டாலும் தருவேன், என் கண்ணை கேட்டாலும் தருவேன், என்னையே கேட்டாலும் தருவேன், இந்த மண்ணெண்ணெயை யாருக்கும் தரமாட்டேன் என்றார். வாழ்க அந்த மரத்தமிழ், வாழ்க அந்த மரத்தமிழ், தமிழெண்ணெயை யாருக்கும் தர மறுத்தேன், அந்த தமிழ் மகன் வாழ்க, மகன் வாழ்க. இனி அடுத்து நம்மெல்லாம் திருப்பதி ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கடவுளை கோவிந்தான்னு கூப்பிடுறாங்க. சில நடிகர்கள்லாம் போய் கோவிந்தான்னு கூப்பிடுறாங்க. கோவிந்தனை போய் திருப்பதி ஆலயத்தை போய் வழிபடுறாங்க. முதல்ல போறவர் பிரபல வில்லன் நடிகர் எம்மன் நம்பியார் அவர்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, எரிமல வாசா திருப்பதி வெங்கடேஷா கோவிந்தா. என்ன கோவிந்தா பாக்குற? நாம கிட்ட பால் கொடு, பங்களா கொடு, சத்திய கொடு, பொட்டிய கொடு. நான் உங்களை கேட்கிறேன், எனக்கு வேண்டியதுதான் ஒரே ஒரு நாள் கலெக்ஷன், அதை மட்டும் எனக்கு கொடுத்துரு. என்ன கொடுக்குறியா? அப்ப நாளைக்கு எப்படி சுட்டு சொல்ல வரேன். பாய். இனி அடுத்து நடிகர் திரைப்பட சிவாஜி கணேசன் அவர்கள். மிஸ்டர் கோவில் எனக்கு தெரியல, தந்தாடதான் படி பார்ப்பா. உனக்கு 1 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு இருக்கும். அடா எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்ன கோவிந்தா, உன்னுடைய மலையில் வார்த்தை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல மறந்துட்டியா? என்ன கோவிந்தா பாக்குறேன்? உன் பக்தருடைய நெத்தியில ஞாபகம் என்ன பாக்குறியா? நான் ஞாபகத்துக்கு தேனே சிட்டி எல்லாத்தையும் எங்கேயுமே கிடைக்கிற கோவிந்தா. ஏன்னா டெய்லி நம்ம நாட்டுல பந்து விட்டுறாங்க. இனி அடுத்து நடிகரும் டைரக்டருமான திரு டி ராஜேந்திரன் அவர்கள். கோவிந்தா கோவிந்தா, நீ யார் கோவிந்தனா ஏ கோவிந்தனான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதா ஒரே ஒரு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன மீனிங்ஸ் தெரியுமா? நான் சொல்றையா, கோவிந்தாக்கு என்ன மீனிங்ஸ்? ஒரு பொண்ணை பெத்தா மட்டும் போதாதியா, அது நல்லதுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க, இல்லைன்னா அந்த பொண்ணே கோவிந்தாயா. மாசம் மாசம் ரேஷன் கடையில கிருஷ்ணாயில் ஊற்றுவாயா, அதை அந்த தேதி கணக்கு வாங்கன்னா அந்த கிருஷ்ணாயில் கோவிந்தாயா. கோவிந்தா இதெல்லாம் என்னத்துக்கு? நாங்கெல்லாம் காசு போடலன்னா நீயே கோவிந்தா. இதுவரைக்கும்
பல குரல்ல பேசி கேட்டோம். இப்போ இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. புதிய தமிழ் திரைப்பட பாடல்களை வந்து பழைய பாடலை பாடக்கூடிய பாடகர்கள் வந்து புது பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. நம்மெல்லாம் இளப்புயல் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 3 அப்படிங்கிற படத்துல வைதிஸ் கொலவெறி அப்படிங்கிற பாட்டை கேட்டிருக்கோம். இந்த பாட்டு வச்சு இந்த பாட்டை குணச்சித்திர நடிகர் மறைந்த ஜே.பி. சந்திரபாபு பாடினா எப்படி பாடுவார் பார்ப்போம். கொலவெறி கொலவெறிடி வைதிஸ் கொலவெறி கொலவெறிடி டிஸ்டன்ஸ் மூணு 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 கலரு ஒயிட் ஒயிட் கேளு 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 ஆட்டு பிளாக்கு பிளாக்கு ஐசு ஐசு நீட்டு நீட்டு மை ஃபியூச்சர் டாக்கு 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 வைதிஸ் கொலவெறி கொலவெறிடி. அடுத்து அள்ளித்தந்த வானம் அப்படிங்கிற படத்துல வாடி வாடி நாட்டுக்கட்ட அப்படிங்கிற பாட்டை கேட்டிருப்போம். அந்த பாட்டோட டியூன் வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட நீட்டாதே அதுக்குள்ள கத்தி வச்சு நீட்டாதே. இதான் அந்த பாட்டு. இசை முரசு தந்தை நாகூரியம் ஹனீஃபா கிட்ட அந்த பாட்டை கொடுத்து பாட சொன்னாங்க. எப்படி பாடுவாங்க? வாடி வாடி நாட்டுக்கட்ட நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட வாடி வாடி நாட்டுக்கட்ட நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட கண்ணி பொண்ணு கம்பம் கட்ட கண்ணி பொண்ணு கம்பம் கட்ட அடிக்காலம் வருவே மண்ணு கட்ட வாடி வாடி நாட்டுக்கட்ட நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் வைக்கிறது சொல்லி தூரம் செய்வோம் கனவுல கடிக்கிறது. பாட்டுட்டோன்னு கனவுல நீங்க கடிச்சு வச்ச காயம் பலிக்கிறது 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 வாடி வாடி நாட்டுக்கிட்ட நீங்க சமந்து மாட்டிக்கிட்ட. நம்மெல்லாம் மனுஷனுக்கு வாத்தியாருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மிருகத்துக்கு பாட்டு சொல்லி கொடுத்து அந்த காலத்துல மிருகங்கள்லாம் பேசிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நகைச்சுவை நடிகர் அண்ணன் வடிவேலு பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் வாத்தியார்ட்ட போனோம்னா என்ன சொல்லுவோம்? காலையில போனோம்னா வாத்தியார்ட்ட பார்த்து சார் குட் மார்னிங் அப்படிம்போம். இப்போ இந்த ஆடு போய் அந்த வாத்தியாரை போய் விஷ் பண்ணுது. என்னது? ஓ என்னடா சொல்லுது? இது தெரியலையா? குட் மார்னிங் தானே. ஓ குட் மார்னிங் சொன்னியா? இங்க திரும்ப சொல்ல பாப்போம். சரி நேத்து என்ன படிச்சு சொன்னேன்? ஒரு மாதம் சொல்லு. ஓ இதான் சொன்னேன். என்னடா பாடுது? கரெக்ட் தான். பாடு பாப்பா. இசைஞானி இளையராஜா
ஒரு பசுவுக்கு பாட்டு கத்து கொடுக்குறாரு. ஓம் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குக்குத்தம் சொல்ல உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. அடுத்து டிவிடி பிளேயர், சிடி பிளேயர், அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர், இப்போ அதுக்கு முன்னாடி கிராம்போன் ரெக்கார்டு, இந்த மூணையும் வச்சு ஒரு கற்பனை. நம்ம கிராம்போன் ரெக்கார்டுல ரேடியோ இலங்கை வானொலியில பாட்டுலாம் கேட்டிருப்போம். இப்போ வந்து எஃப்எம்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி மத்தியில இருந்தது. அந்த மத்தியில பார்த்துருப்பீங்க. ஒளிபரப்பு கொண்ட தவணம் தமிழ் சேவை நிகழ்ச்சியில் முதலாக வரும் பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக வாணி சேராம் அவர்கள் பாடியிருக்கும் ஒரு பாடல். ரெக்கார்டு இறையும். நிக்க நிக்க நெல்லிச்சோறு நீ மனமும் கத்திரிக்கா, நிக்க நிக்க நெல்லிச்சோறு நீ மனமும் கத்திரிக்கா, இத்து வச்ச மீ குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள வந்த நனப்பு வந்து மயக்குதையா, பச்சரி சிரிச்சோறு உப்பு கருவாடு இன்னொரு மாதக்கா சேலக்கட்டு ஒரு மாதக்கா சேலக்கட்டு ஒரு மாதக்கா ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பட்ட மின் தடங்கள் காரணமாக பாடல் மீண்டும் ஒளிபரப்பப்படும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருப்பி நான் பாட முடியாது, மன்னிக்கணும். அடுத்து பார்த்தோம், பார்த்தது கிராம்போன் ரெக்கார்டு. அடுத்து பார்க்க போறது டேப் ரெக்கார்டு. டேப் ரெக்கார்டர்ல கேசட்ல சாங் பாடிக்கிட்டு இருக்கோம். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஃபிலிம் உள்ள போய் சுத்திக்கிறோம். ஹெட்டு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா சுத்திக்கிறோம், பார்ப்போம். காரணம் பெண்களடா உள்ளதை ஓரத்திற்கு கொடுத்து உயிராய் மதித்து விடு கண்களடா உருவம் இது அடுத்து பாத்தீங்கன்னா சிடி பிளேயர். ஒரு டிவிடி சிடி டிஸ்க்ல ஒரு 1500 பாட்டு 2000 பாட்டுகள்லாம் இருக்கும். கிராச் ஆன சிடியை பார்த்து கோடு விழுந்து ஏதாவது கீழே விழுந்து தரையில விழுந்து மிதிச்சோ அந்த மாதிரி பட்ட சிடியை போட்டா ப்ராப்ளம் வரும். அந்த 5, 20, அந்த 2000 பாட்டு அப்படி வந்துடும். சூடரே சூடரே என்னுலகம் உன்னை சுடுவே பச்சிட்டு கொள்ளுதே கரும்பு ஒரு மாறுகிற ஒரு ஊரு நாடகத்து
கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற ஒரு படம். நெப்போலியன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நெப்போலியனுக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணிருப்பாங்க மறைந்த தேனி குஞ்சராமான். இவெல்லாம் வெட்டி சாச்சாங்க. பின்ன உன்ன மாதிரி இருக்காது. வீட்டுக்கு ஒட்டுன போது ஊர்ல பாதி பேச்சு போயிருக்கான். போனா வீட்டுக்கார உன்ன கண்ணத்தனமா வீட்டுக்கு தாக்க போட போறான். இவ்வாறு யாரப்பா யாரு அது எல்லையும் இல்லையா? நான் தான் கொக்குளுக்கு மாட்டி மையன் சின்ன பட்டணத்துக்கு படிக்க போயிருந்தல உன் பேரன் தான். அப்பன் குளிச்சோ நான் தைக்க முடியல. மயமட்ட மல்லாக்க போட்டு கிழிக்க அத்திமுகம் 8 வருஷம் கடன் கிடந்தேன். அத்திமுகம் ஆடி கூட ஊத்துருக்கு. ஆடி மாசம் எண்ணெய் கடத்துல மேல சுத்தி படுத்துருக்கு. காய் வேணாம் காய வேணாதா காய தாரணமாக வந்துருக்கு. சனியை குளங்கால வீட்டுல ஒன்னு எடுத்து வீட விளங்கல. இப்படி பண்ண தேனி குஞ்சரம்மா கருத்தம்மா அப்படிங்கிற திரைப்படத்துல கள்ளிப்பாறை ஊத்தி கொள்ற விஷயம் பார்த்துருக்கோம். பாப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
கெடுக்காதே. காவல்